வெல்கம் டு ஹிந்தி ஈஸி லேர்னிங் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஹிந்தியில் பாரக்கடின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 2 வீடியோவையும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த பாரக்கடி வீடியோவை பார்த்தீங்கன்னா ஹிந்தியை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், முழுமையாக கற்றுக்க முடியும், நல்லா எழுத பேச ஈஸியாக வரும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரும், நீங்கள் ஈஸியாக ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கலாம், நல்லா பேசவும் கற்றுக்கலாம். இப்போ நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கலாம். உயிர்மை எழுத்துக்களுக்கு ஹிந்தியில் பாரக்கடி அப்படின்னு சொல்கிறோம். கா கா கி கி இது நம்ம தமிழில் எழுதுவோம் இல்லையா, அதே தான் ஹிந்திலையும் அதை எழுதுவோம். இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் ஆ கா, இது இக்கு ப்ளஸ் இ கி. இதே தான் நம்ம இப்போ ஆ எழுதணும் இல்லையா, அதே மாதிரி இப்போ கால எழுத்து உயிர்மை எழுத்துக்களை எழுதலாம், கா வரிசை எழுதலாம். இப்போ எழுத்துக்களை கவனிங்க. முதல் எழுத்து கா, அடுத்து நெடில் கா, அடுத்து கி, கி குரில், அடுத்து கீ, கு, கூக்கு இப்படி, அடுத்து கூ, க்ரூ, இப்படி சி மாதிரி, இல்லை சி மாதிரி போட்ட க்ரூ. அடுத்து கே, மேலே அப்படியே ஒரு கொம்பு மாதிரி போடணும். அடுத்து கை, மேலே 2 கொம்பு போடணும். அடுத்து கோ, மேலே ஒரு கொம்பு போடணும், ஒரு கோடு பக்கத்தில் கோடு போட்டு மேலே ஒரு கொம்பு. கவு, மேலே 2 கொம்பு, கவுக்கு 2 கொம்பு போடணும். கம், கஹ, இப்போ இதான் கா வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் கா, முதல் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள்ல முதல் எழுத்து கா. இந்த கா எழுதியிருக்கோம். க கா, காவுக்கு நெடிலுக்கு ஒரு பக்கத்தில் கோடு போடுறோம். அடுத்து கி, கீக்கு இப்படி இந்த பக்கம் இருந்து இப்படி சுழிக்கிறோம். இங்கே பக்கத்தில் இந்த சைடில் கோடு வரும், லெஃப்டில் கோடு வரும், இங்கேருந்து இப்படி சுழிச்சு கொண்டு வரும். அடுத்து கீ நெடில், நெடிலுக்கு வலது கை பக்கம் இப்படி சுழிச்சு இப்படி கொண்டு வரும். அடுத்து கூ, இங்கிருந்து இப்படி இந்த பக்கம் விசிரிக்கிறோம். கூ கூ,
இங்கேருந்து இதை சுழிக்கிறோம், இந்த இடத்த சுழிக்கிறோம். இது கூ. இங்கே கீழே அப்படியே கா போட்டு இங்கே கீழே இப்படி சி மாதிரி இப்படி கொண்டு வந்தோம்னா இது க்ரூ. கே. கே குறில் கிடையாது, கே நெடில் மட்டும்தான். இதுக்கு ஒரே ஒரு கொம்பு மேலே போடுறோம். அடுத்து கை. கைக்கு 2 கொம்பு மேலே போடுறோம். இது கோ. கோவுக்கு க குறில் பக்கத்தில் ஒரு கோடு போட்டு கா நெடில் போடுறோம்லே அது மாதிரி போட்டு மேலே ஒரு கொம்பு. அடுத்தது கவு. கவுக்கு அதே மாதிரி கோ மாதிரி கோவுக்கு ஒரு கொம்பு, கவுக்கு 2 கொம்பு. கம் மேலே ஒரு புள்ளி, கஹ சைடில் 2 புள்ளி. இதுதான். இது உயிர்மெய் எழுத்துக்கள் க வரிசை. இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியறதுக்காக இதை இப்போ தமிழ்லையும் நான் எழுதுறேன். இப்போ இது உங்களுக்கு எழுத்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தமிழ்லையும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி எழுதியிருக்கோமோ அதே மாதிரி தான் காவில் 4 காய் இருக்கு இல்லையா, 4 காவுக்கும் இதே மாதிரி எழுதணும். அடுத்தது சா வரிசையும் அதே மாதிரி தான். சா இப்போ நம்ம கோடு போட்ட மாதிரி இங்கே சா போட்டு சாவுக்கு பக்கத்தில் ஒரு கோடு, சீக்கு இப்படி ஒரு சுழிச்சி ஒரு கோடு, சீக்கு இப்படி சுழிச்சி கோடு. இதே அப்படியே இதை ஃபாலோ பண்ணி எல்லா எழுத்துக்களுக்கும் நீங்கள் எழுதலாம். எழுதி பாருங்கள். எல்லா எழுத்துக்களையும் இதே மாதிரி எழுதி பாருங்கள், சரியாக வரும். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம்.